ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட 3 ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஃபைனல் பார்ட். ஸோ போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயன் அப்படியே எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு கிராமத்துக்கே போயிருப்பா அவளோட ஊருக்கு. வாயனோட ஊர் எதுன்னு தெரியாது. ஸோ தேடிட்டு தான் இருந்திருப்பான். அதோட அந்த படம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த ஃபைனல் பார்ட் இன் 3 ஷாட். தேங்கும் அங்கங்கே தேடுறான். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. அவன் ஃபுல்லாக தேடி அடைஞ்சிருக்கான். வாயனுக்கு வந்து இது கரெக்டாக 8th மந்த்து. ஸோ வயிறு கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்குது. வாயனும் கிராமத்தில் கிடைக்கிற சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கா. அவங்க அம்மா அப்பாவுக்கும் இவ இருக்கிறது ஓகே. எங்கேயோ ஓடி போய் இவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு இவன் இப்படி இருக்கிறது எவ்வளோ பரவாயில்லன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. தேங்கும் முடிஞ்ச அளவுக்கு வாயனை தேடிட்டே இருக்கான். ஜங்குக்குமே அவனோட சைடு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வாயனை கண்டுபிடிக்கவே முடியல. தேங்காய் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அம்மா தான் வந்து கத்திட்டு இருக்கான். உன்னை யாருமா உன்னை யார் என் பொண்டாட்டியை வேலை பக்கம் கூப்பிட்டது? டேய், நான் என்னடா பண்ணுறது? பின்ன என்னால் மட்டும் என்ன எல்லா வேலையும் தனியாக பார்க்க முடியுமா? உங்கள் அப்பா வேலையும் முடியுமா என்ன? உங்கள் அப்பா வேலையும் முடியாது. அதனால தான் நான் ஒய்ஃபை கூப்பிட்டேன். அவள் கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அவள் நான் வராதுன்னு சொன்னான். நானும் சரின்னு விட்டேன். உன்னால இப்போ என் குழந்தையும் என் பொண்டாட்டியும் விட்டு தவிச்சிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இங்கே பாரா, சும்மா உங்கள் அம்மா மேலே ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காத. உன் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு தேங்காய் அப்பாவும் சொல்கிறாரு. ஆமாம் இருக்குது, புரியுது. எங்கே போய் தரேன்னு தெரியாமல் தான் முழிச்சிட்ருக்கேன். அதெல்லாம் வந்துருவாடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இருந்தாலும் தேங்காய் எப்படி வருவா அப்படின்னு அப்படியே பைத்தியம் தான் பிடிக்குது. அப்படியே அமைதியாக உட்காந்துட்டான். அப்போ தான் ஜங்குக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறான். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து வாயனை பார்த்துருக்கானாடா அப்படின்னு சொல்லும்போது தேங்காய், என்னடா சொல்கிற? என்ன சொல்கிற? நிஜமாவா? ஆமாண்டா, என் ஃப்ரெண்டு ஒரு கிராமத்தில் இப்போது மெடிக்கல் கேம்புக்கு போனான். அங்கே வாயன் வந்து அவன்கிட்ட செக்கப்புக்கு வந்தாலாம். என் ஃப்ரெண்டு சொன்னான், நீ சீக்கிரம் அந்த கிராமத்துக்கு கிளம்பி போ, நான் அட்ரஸ் உனக்கு அனுப்பிவிட்றேன், 2 நாள் நானும் வரப்போ எனக்கு ஒரு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது அப்படின்னு அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டா. தேங்கும் அவ்வளோதான், ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவனும் கிளம்பி வரான். ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டான். வந்து அந்த ஊரை பார்த்தா அது ரொம்ப ஒரு மாதிரி கிராமம் மாதிரி தான் இருக்குது. தேங்கும் அந்த ஊருக்குள்ளே வந்ததும் எல்லோரும் பார்க்குறாங்க. யாருப்பா நீ? ஊருக்கு புதுசாக இருக்குது. நான் நான் இவங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு அவனோட ஃபோட்டோவை காட்டுறான். ஆக்சுவலாக அவனோட அம்மா அப்பா 2 பேருமே அந்த ஸ்கூலோட டீச்சர் போல். ஸோ தேங்க் ஃபோட்டோ காட்டினதும் அவங்களும் பார்த்துட்டு, இவங்க இந்த ஸ்கூலோட டீச்சரோட பொண்ணுப்பா, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு தேங்க கூப்பிட்டு போகிறாங்க. தேங்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு பின்னாடியே வரான். வந்து பார்த்தா வாயன் அப்போ தான் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் பறிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஹாப்பினஸோடு திரும்பி பார்த்தா தேங் நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்தது இவளுக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அந்த கையில் வச்சுருந்த குடியெல்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டா. வீட்டுக்குள்ளே வந்து அவங்க அம்மா தான் வெளில வராங்க. என்ன இவ உள்ளே போகிறாளே, என்னாச்சுன்னு வெளில வந்து பார்த்தா வெளில தேங்க நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலாக உங்களுக்கு தேங்க தெரியும். ஸோ அவனை பார்த்ததும், நீ எதுக்கு இங்கே வந்த? ஒழுங்காக வெளியில் போ, இங்கேருந்து போயிரு. உனக்கு எப்படி இந்த அட்ரஸ் கிடச்சிச்சு? இங்கே பாருங்க ஆண்டி, நான் வாயனை பார்க்கணும், அவகிட்ட கொஞ்சம் பேசணும், அவளை கொஞ்சம் வெளியே அனுப்புங்க. இங்கே பார், அவளாம் வரமாட்டா. நீ இங்கேருந்து போகிறது தான் நல்லது. நீ என்ன தான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் என் பொண்ணு உன் கூட சேர மாட்டா, புரியுதா? ஸோ இங்கேருந்து ஒழுங்காக போயிரு. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படிங்க பாருங்கள், அந்த குழந்த உன்னோட தான் இருக்கலாம். அதுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, இங்கேருந்து போ. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, உங்கள் காலில் வேணா விழுகிறேன் அப்படின்னு காலையும் தேங்க விழுந்துட்டான். ஈகோ கூட பார்க்காம இதெல்லாத்தையும் வாயின் விண்டோ வழியாக பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்கு எல்லாம் தெரியுது, தேங்க நம்மளுக்காண்டி இறங்கி வரான் அப்படிலாம் தெரியுது. இருந்தாலும் பட்ட கஷ்டம் அப்படி இல்லை அப்படின்னு அப்படியே அவனை முறைச்சி தான் பார்க்குறா. தேங்கும் அவ்வளோ கெஞ்சுறான். இங்கே பாருங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, வாயனை என்கிட்ட கொடுத்துருங்க ஆண்டி, ஒரு 5 நிமிஷம் ஆண்டி, நான் வாயனை பார்த்து பேசிக்கிறேன் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. வாயனை உனக்கு கொடுக்க முடியாது, புரியுதுல? வாயனை உன்னை பார்க்க வரமாட்டா, இங்கேருந்து போயிரு அப்படின்னு தேங்க அப்படியே துரத்தி விட்டுட்டாங்க. தேங்கும் அங்கேருந்து ஒரு மாதிரி சோகமாக நடந்து போகிறான். அப்படியே நைட் ஆகுது. நைட்டு ஏதோ பக்கத்து வீட்டில் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அவங்க பக்கத்து வீட்டில் இருந்தவங்க காலி பண்ணிவிட்டு போயிருந்துருப்பாங்க. இப்போ யாரோ புதுசாக வந்த மாதிரி இருக்குது. வாயனா பார்க்குறா, யாராவது இந்த வீட்டில் வந்து இருக்கிறது அப்படின்னு. அப்படியே அந்த ஜன்னலில் எட்டி பார்த்தா உள்ள தேங்க தான்ட்டு ஹாய் டார்லிங் அப்படின்ட்டு இருக்கான். வாயனுக்கு அப்படியே கோவமாக வருது. இவன் இங்கே என்ன பண்ணுறான்? இவனை யாரும் இதுக்குள்ளே விட்டா அப்படின்னு வேகமாக பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்ட வந்து, ஆண்டி இந்த வீட்டு சும்மா தானே இருக்குது, நீங்கள் யாருக்கு வாடகைக்கு விட்டுருக்கீங்கன்னு தெரியுமா? தெரியுமா, ஏதோ பட்டணத்துலேருந்து ஒரு தம்பி வந்துச்சு, வந்து இங்கே ஏதோ ரிசர்ச் பண்ணணும், தங்குறது கொஞ்ச நாளைக்கு இடம் வேணும், இங்கே தங்கிக்கலாமான்னு கேட்டுச்சு. நம்ம வீடு சும்மா தானே இருக்குது, அதான் கொடுத்துட்டேன். ஐயோ, அவனை இங்கேருந்து துரத்துங்க. ஏம்மா, நானே இந்த வீட்டுக்கு யாரும் வாடகைக்கு வர மாட்டாங்களா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். எனக்கே செலவுக்கு காசு இல்லைம்மா, நீ வேறு அந்த தம்பி கொடுத்த காசில் தான் நானே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்க போகிறேன், நீ வேறு கிளம்பி போமா அப்படின்னு வாயில போக சொல்லிட்டாங்க. வாயனுக்கா அப்படின்னு
அப்படியே தேங்க மேலே அவ்வளோ கோவம் தான் வருது. அவள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்கிட்டா. அப்படியே மறுநாள் காலையில் வாயின் எப்பவுமே ஃப்ளவர்ஸ் பறிச்சுட்டு வருவாள். ஃப்ளவர்ஸ் பறிச்சுட்டு பொக்கே மாதிரி செஞ்செல்லாம் அவங்க அப்பாட்ட கொடுத்து விற்பா. பட் இப்போ என்னடானா ஃப்ளவர்ஸ் எல்லாம் காணோம், யாரோ பறித்த மாதிரி இருக்குது, யாரா பறிச்சாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா தேங்க எல்லா ஃப்ளவர்ஸையும் பறிச்சுட்டு வந்து இந்தா வாயன் அப்படின்னு கொடுக்குறான். வாயனக்கா இன்னும் யார் இதெல்லாம் பறிக்க சொன்னது? ஏன் நான் பறிக்கக்கூடாதா? என் பொண்டாட்டி பாவம் இல்லை, அதான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் நீ ஸ்டெயின் பண்ணிக்கக்கூடாதுல்ல, அதான் நானே பறித்தேன். நீ கிழிச்ச குடு அப்படின்னு அதை வாங்கிட்டு பாடுக்கு போய் பறிச்சிட்ருக்க. தேங்காய் வாயனுக்காண்டி மெனக்கெட்டு அவனுக்கு சமைக்கவே தெரியாது, ஆனால் குக்கிங்லாம் கற்றுக்கிட்டு வாயனுக்காண்டி குக் பண்ணிலாம் எடுத்துகிட்டு வரான். வாயன் அதை திரும்பி கூட பார்க்கல. அவள் பாட்டுக்கு அந்த ஃப்ளவர்லாம் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கா. தேங்க வந்து இந்த வாயன் சாப்பிடுவேன், சாரி வாயன் எவ்வளவோ கேட்குறான். ஆனால் வாயன் அப்படி காது கொடுத்து கேட்கவே இல்லை. வாயனோட அப்பா தான் வெளில வந்து எட்டி பார்த்துட்டு, என்னப்பா தம்பி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை அங்கிள், வாயனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இங்கெல்லாம் வரக்கூடாது, ஒழுங்கா போ. என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், போ இங்கேருந்து. அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். உங்களுக்கு தெரியும்ல நான் அவளை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அங்கிள், எனக்கு என் குழந்தை வேணும், அவ்வளோ வேணும். அப்புறம் எதுக்கு தம்பி டிவோர்ஸ் பண்ணேன்? ஐயோ நான் எங்கே பண்ணேன், உங்கள் பொண்ணு தான் வேணும்னா எனக்கும் ஒரு ஈகோ டச் ஆயிடுச்சு. ஒரு கோவத்தில் எடுத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு. நான் சீரியஸாக என் தப்பெல்லாம் மறந்துட்டேன் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் என் வாயனை கொடுத்துருங்க அங்கிள், என்கிட்ட உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் அங்கிள். எனக்கு உன் நிலமை புரியுது, ஆனால் இந்த முடிவெடுக்க வேண்டியது நீயோ நானோ கிடையாது. உன் கூட வாழணுமா இல்லையா அப்படிங்கிறத வாயன் தான் முடிவெடுக்கணும், நான் இல்லை அப்படின்னு. அங்கேருந்து அவரும் போயிட்டார். தேங்காய் அப்படியே ஒரு 2 மாதம் போயிருக்கோம். வாயனுக்கு இப்போ 9th மந்த்து. ஆனால் இந்த 2 மாதம் ஃபுல்லாக தேங்க வந்து வாயனை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருப்பான். வாயன் செருப்பெல்லாம் வெளில வந்தால் கூட செருப்பு எடுத்து காலில் கூட போட்டு விட்டுருந்துருப்பா. பட் அப்போ கூட வாயன் மதிச்சிருக்க மாட்டா. வாயனோட ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணி அவள் காய போட்டிருப்பா. பட் மழை வரும்போது அவளால் எடுக்க முடியாது ஓடி வந்து. பட் தேங்க அது எல்லாத்தையும் மழையில் நனைஞ்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பான். வாயனுக்கு சமைச்சு கொடுத்துருப்பான். வாயன் எங்கே போனாலும் பின்னாடியே வருவான், அவளை விடவே மாட்டான். வாயனுக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து பறிச்சும் கொடுப்பான். பட் வாயன் அதையும் வாங்க மாட்டா. அவளுக்கு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான், அதையும் வாங்க மாட்டா. அவளுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்கான். பட் வாயன் அது எதுவுமே அக்செப்ட் பண்ணது கிடையாது. இன்னுமே அவன் மேலே சரிகானில் இருக்கா அப்படிங்கிறது தேங்கே தெரியுது. என்னடா பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கும் வழக்கம் போல் சமைச்சிட்டு வெளில எடுத்துகிட்டு வந்து வாயனுக்கு வழக்கம் போல் வைக்கிறான். வாயன் வழக்கம் போல் அதை எடுத்து நாய்க்கு தான் தூக்கி போடுறா. தேங்க அதையே வெறுப்பாக பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாலேருந்து ஒரு சத்தம், மச்சான் யாரான்னு திரும்பி பார்த்தா ஜங்குக்கும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்திருக்காங்க. அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வாயனை பார்த்து வாயன்கிட்ட பேச போகிறா. வாயன் அவகிட்டலாம் நல்லா பேசுகிறான், ஆனால் வாயன் தேங்கிட்ட நல்லா பேச மாட்டேங்கிறா. தேங்க அதை பார்த்து காண்டாயி, என்னடா என் வாயன் உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டலாம் நல்லா பேசுகிறா, என்கிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிறா, ஏன்னா நீ பண்ணது அப்படி தம்பி, அதான் நான் இதுக்கு மேலே என்னடா பண்ணுவேன், என்னால் பண்ண முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அவளுக்கு சோறுலேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேன். என்ன அவள் மனசரிங்க வரமாட்டேங்கிறா. நான் இதுக்கடுத்தும் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. அப்படியே பைத்தியம் முச்சமாக இருக்கு. இங்கே பாரா தேங்கு, நீ அவ்வளோ தூரம் அவளை கஷ்டப்படுத்திருக்க, அதனால தான் இப்பெல்லாம் பண்ணுறா. பொறுமையாக இரு, அது அதே நடக்கும் அப்படின்னு ஜங்குக்கும் சொல்லிவிட்டு ஜங்குக்கும் வாங்கிக்கிட்ட பேசுகிறான். வாங்கினா அவங்ககிட்டயும் நல்லா பேசுகிறா, காஃபிலாம் கொடுக்குறா. அப்படியே தேங்க பார்க்குறான், தன்னால் உனக்கு சோறு கொடுக்குற ரெடி, ஒரு பச்சை தண்ணி கொடுத்துருப்பியா, அவங்களுக்கு மட்டும் கொடுக்குற அப்படின்னு தேங்க கத்திட்டு இருக்கான். அப்போ ஜங்குக்கு சொல்கிறான், ஏன் வாயன் தேங்க எவ்வளோ மாறி இருக்கான் பார்க்குற, எனக்கே தெரியுது. இந்த 2 மாதமாக நீ பார்த்துட்ருக்கல, உனக்கு தெரியுதா இல்லையா? யாருக்கு தெரியும் ஜங்குக், தேங்க திரும்பி வந்தது இந்த குழந்தைக்காண்டி மட்டும் இருக்கலாமே, எனக்காண்டி அந்த மாதிரி எனக்கு தெரியல. அவன் முழுக்க முழுக்க குழந்தை என்கிட்ட இருக்குது, அதுக்காண்டி தான் வரான், வேறு எதுக்காண்டியும் இல்லை. லவ் அதுக்கெல்லாம் இங்கே பேச்சே இல்லை. அதான் ஜங்கு எனக்கும் தேங்கிட்ட வர விருப்பம் இல்லை அப்படின்னு அவள் சொல்லிட்டா. ஜங்குக்கு இப்போ தான் புரியுது, ஓ இத்தனை நாளாக இந்த பிள்ளை இப்படி தான் நடிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி தேங்கிட்ட போய் சொல்கிறான். ஏண்டா அவள் என்ன நினைக்கிறானாவது நீ இத்தனை நாள் புரிஞ்சுக்கிட்டே என்ன? ஏண்டா அவள் என் மேலே கோபமாக இருக்கா அதானே? அட வரமாட்ட இப்போ புரியுது எதுக்கு வாயன் ஒன்றை கிட்ட கூட நெருங்க வரலன்னு. ஃபஸ்ட்டு அவளை புரிஞ்சுக்கோ. அவள் ஒன்றும் உன்னை கோவத்தினால வெறுத்துட்டில்ல, நீ திரும்பி வந்தது எங்கள் குழந்தைக்காண்டி மட்டும்தான், தனக்காண்டி இல்லை, தமிழ் இருக்க லவ்க்காண்டி இல்லைன்னு அவன் நடிச்சிட்ருக்கா. அதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணு. அதை பிரேக் பண்ண நம்ம தினமும் சோறு தண்ணியெலாம் கொண்டு போனால் அவனை மன்னிச்சிருவாளா? புரியவை, உன் காதில் புரியவை சரியா அப்படின்னு சொல்லிட்டு
அங்கேருந்து அங்குக்கு போயிட்டான். தேங்க்கா இதுக்கு மேலே நான் என்ன பண்ணி என்னத்தை இவளுக்கு புரிய வைக்கிறது, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு அப்படியே வான்கிட்ட வரான். வான் வெளில தான் உட்காந்துருக்கா. வான்கிட்ட சேரை போட்டு உட்காந்து, இங்கே பாரு வயன், எதுக்கு இப்படி பண்ணுற? நான் உன்னை தான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? ஓ அப்படியா? அப்போ எப்படி அன்றைக்கி சோஃபி கூட நீ ஒன்றா போனியே பைக்கில், நான் ஹாஸ்பிட்டல் வாசலில் நிற்கிறேன். எதுக்கு ஹாஸ்பிட்டல் வாசல் நிற்கிறா? இவளுக்கு உடம்பு சரியில்லையா இல்லை என்ன பண்ணுது அப்படின்னு பைக்கை நிப்பாட்டி ஒரு வார்த்தை கேட்டியா? அப்படியே நீ பாட்டுக்கு மிரரில் பார்த்துட்டு போனியே, ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணியே. நான் அதை நோட் பண்ணலன்னு நினச்சிட்டு இருக்கியா? நோட் பண்ணேன், ஆனால் நீ அதை நோட் பண்ணல. அப்படி தானே தேவை? அப்படிலாம் இல்லடி லூசு கழுத, உன்னை வெறுப்பேற்றதுக்காண்டி தானே அப்படி போனேன். ஆக்சுவலாக நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் சோஃபிக்கு ஒன்றும் கிடையாது. அவள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான், பட் எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் லவ் பண்ணுறதே உன்னை தானே, என்னால் எப்படி உன்னை விட்டுட்டு இருக்க முடியும்? சத்தியமாக சொல்லவோ ஏன் நான் நினச்சிட்டு இருந்தேன் டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீ என்கிட்ட சத்தியமாக வந்துடுவேன்னு. ஏன் கோர்ட்டில் கூட நீ என்னை பார்த்தது ஓடி வந்துடுவேன், டிவோர்ஸ் வேணாம் தாங்க நீ சொல்வேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீ சொல்ல பார்த்தியா, அந்த கோவம் தான் எனக்கு. அதான் நான் டிவோர்ஸே பண்ணேன். மற்றபடி உன்னை டிவோர்ஸ் பண்ணுன்ற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நீ எல்லாம் என்னால் இருக்கவே முடியாது. உன்னை ஒரு வாரம் பார்க்கலனா கூட என்னால் நிம்மதியாக தூங்கவே முடியல. இத்தனை நாளாக நான் ஒரு நாளும் செத்துட்டு இருந்தேன். அதை எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னா உனக்கு தெரில, எனக்கு உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு. பட் நான் சீரியஸாக உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கும் அப்படியே ஒரு மாதிரி அழுகையாக வருது. இத்தனை நாள் மனசு விட்டு பேசியிருக்க மாட்டாங்க, இன்றைக்கி 2 பேரும் மனசு விட்டு பேசுறதால கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. வாயனை அப்படியே ஒரு மாதிரி தேங்க பார்த்து அழுகிறா. தேங்கோ என்னடி ஓகே சொல்ல போறியா அப்படின்னு. அவனும் ஒரு மாதிரி ஆசையை பார்க்கும்போது தான் வாயனுக்கு பெயின் வந்துருச்சு. குழந்தை பிறக்க போதுப்பில் அவள் அம்மான்னு கத்திட்டு இருக்கா. உள்ளேருந்து அவங்க அம்மா அப்பா என்னாச்சு என் பொண்ணு என்ன பண்ண அப்படின்னு அவங்க வந்து கத்திட்டு இருக்காங்க. ஐயோ நான் ஒன்றும் பண்ணல, அவளுக்கு பெயின் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லையே இன்னும் 2 வாரம் கழிச்சு தானே இவளுக்கு டேட் கொடுத்தாங்க, அதுக்குள்ளே எப்படி பெயின் வரும்? அதெல்லாம் வராதே. இல்லை வந்துருச்சு, இல்லை எனக்கு பெயின் வந்துருச்சு தேங்க எனக்கு வந்துடுச்சு, கூட்டிகிட்டு போன ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு தேங்க போட்டு அடிக்கிறா. நல்ல வேலை அப்போ ஜங்குக்கு வந்து கார் எடுத்துகிட்டு வந்திருக்கான் போல். ஸோ அந்த கார்லேயே வானை தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து தேங்க் சேர்த்துட்டான். டாக்டரும் சொல்கிறாரு நல்ல வேலை சீக்கிரம் வந்து சேர்த்திங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் உள்ள ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே தான் இருக்கார். வாயனுக்கு சிசரிங் தான் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. தேங்காய் ஐயோ அதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு கேட்டு பார்க்குறான். பட் இல்லைப்பா உன் ஒய்ஃபால் பெயின் தாங்க முடியாது, ஒய்ஃப் பெயின் அனுபவிக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அதெல்லாம் இல்லை. அப்போ நீங்கள் சிசரின்னா பெயின் இருக்காதா, அப்போ அதே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அவங்களும் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் குழந்த பிறந்திருக்கு. தேங்க் வந்து ட்வின் பேபி பிறந்திருக்கு போல். டாக்டர் வந்து சொல்கிறாரு அதிர்ஷ்டக்காரப்பா நீ, உனக்கு 2 குழந்த பிறந்திருக்கு, ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு. தேங்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. தேங்க் 2 குழந்தையும் வாங்கி கொஞ்சிட்டு அப்படியே வாயனோட அம்மா அப்பாவை பார்க்குறான். அவங்களும் இப்போது இந்த 2 மாதமாக தேங்க் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு தேங்க் ஒரு பொறுக்கி பையன் சொல்லி தான் வாயனை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ தான் தெரியுது தேங்க் எவ்வளோ பொறுப்பான பையன் அப்படின்னு. ஸோ அதனால் அவங்களும் இவங்களோட மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ பாப்பாவையும் தம்பியும் வாங்கி கொஞ்சுறாங்க. அவங்களும் கொஞ்சிட்டு, ஆனால் என்ன பையன் பார்க்க அப்படியே வாயின் மாதிரி இருக்கான், பொண்ணு பார்க்க அப்படியே தேங்க மாதிரி இருக்கா பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதையே பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து பார்க்குறாங்க. தேங்கோட அம்மா அப்பாவுக்கும் தகவல் சொல்லிட்டாங்க போல். அவங்களும் வராங்க. எல்லோரும் ஃபேமிலியாக குழந்தைய பார்த்துட்டு இருக்கும்போது தேங் மட்டும் நான் வாயனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே தான் வரான். இப்போ அவளை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க போல். ஸோ அதுக்குள்ளே வரான். வாயன் இன்னுமே கண்ணு முழிக்கல. ஸோ வாயன் பக்கத்துலேயே கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வாயன் அப்படியே மெல்லமாக கண்ணை திறந்து பார்த்து தயாங் தயாங் வாயன் கண்ணு முழிச்சிட்டியாடி, நீ ஓகே தானே, எதுவும் பெயின்லாம் இல்லைல்ல? நார்மலாக தானே இருக்க? நான் நார்மலாக தான் இருக்கேன், நீ ஏன் பயப்படுற? பயப்படாத, குழந்தைங்க நல்லா இருக்காங்கல்ல? அவங்க நல்லா தாண்டி இருக்காங்க. என் பயம்பா உன்னை நினச்சி தான். நீ எப்படி என் சட்டையை பிடிச்சி அழுத தெரியுமா? என் கையை பிடிச்சி அடிச்சடி, நீ என் சட்டையெல்லாம் பிடிச்ச. எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ ஒன்றும் இல்லடி நீ பதறின பார்த்தியா? நான் அதையும் பார்த்தேன். ஏன் நம்ம திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்குறான். வான்னு பார்த்து சிரிச்சிட்டு, நீ குழந்தைங்கள பார்க்காம இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் இப்படி ஒரு கொஷினை கேட்டுட்ருக்கப்போ ஒழுங்கு அவங்க 2 பேரையும் பாரு. அவங்க 2 பேரையும் நான் பார்த்துட்டேன்டி, எனக்கு நீ தாண்டியும் முக்கியம். அப்போ குழந்தைங்க முக்கியம் இல்லையா? அவங்களும் முக்கியம். அது சரி அப்படின்னு வாயின்னு பார்த்து சிரிக்கிறா. ஸோ இப்படியே ஒரு
1 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ 2 குழந்தைங்களுக்கும் 1 வயசு ஆகுது. அப்படியே தேங்கோட அம்மா, அப்பா தான் 2 குழந்தைங்களும் தூக்கி வச்சிருக்காங்க. வாயனோட அம்மா, அப்பா பக்கத்துல நிக்கிறாங்க. ஸோ வாயனோட அப்பா வந்து வாயன வந்து வெட்டிங் ட்ரெஸ்ல கூட்டிட்டு வராரு. ஆக்சுவலா என்னன்னா, இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல. ஸோ திருப்பி கல்யாணம் பண்ணிக்கணும்ல. அதான் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது இவங்களோட 2ண்ட் மேரேஜ். ஆனாலுமே 2 பேரும் சேம் அதே பர்சன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ வாயன கூட்டிட்டு வரும்போது தேங்காய் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் வருது. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இப்படி தான் கல்யாணம் ஆயிருந்திருக்கும். இப்பயும் இதே மாரி தான் ஆகுது. பட் அந்த மேரேஜோட இந்த மேரேஜ் ஸ்பெஷல் அப்படின்னு தேங் நெனச்சிட்டு வாயனையே பார்த்துட்ருக்கான். வாயனும் தேங்கே நெனச்சிட்டு வரா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே டாட்டா பை.